வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர்ல விஜயோட பிரச்சார கூட்டத்தில் வந்து இறந்த 41 பேருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு தரப்பும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்பது என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதான். இனிமே இது சம்பவங்கள் நடக்காம நம்ம எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இருக்க முடியும். விஜயோட பிரச்சார பிளானிங் பாத்தீங்கன்னாக்க கரூர்ல நடத்துறது வந்து டிசம்பர் 13ஆம் தேதிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. டிசம்பர் 13ல இந்த 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி முடிவு பண்ண தேதியை மாத்தி இந்த 27ஆம் தேதி கரூர்ல பிரச்சாரம் கூட்டம் நடத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காரணம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு காரணம். அதாவது இதை 17ஆம் தேதி திமுக வந்து கரூர்ல 30 விழா நடத்தினாங்க. அந்த கூட்டத்தை காட்டிலும் பெரிய கூட்டமா நம்ம காட்டணும் அப்படிங்கிறத விஜய் தரப்பு முடிவு பண்ணாங்க. அந்த கூட்டத்தை வந்து டிசம்பர் 13ல காட்டினா அதுக்கான வேல்யூ அந்த அளவுக்கு இருக்காது. உடனடியே நடத்தினாக்க ஒரு கம்பாரிசன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, திமுக கூட்டத்தை விட விஜய் கூட்டம் வந்து பிரமாதமா இருந்தது, பெருசா இருந்தது அப்படின்னு ஒரு பில்டப் உருவாகணும். அது மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளா ஆகணும் என்ற ஒரு ஈகோ தனத்தினாலதான் இதை வச்சு நம்மளோட தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்ற ஒரு குறுக்கு வழியில தான் இந்த முடிவு எடுத்து இந்த 27ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. சரி, அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணது கூட நம்ம ஓகேன்னு வச்சுக்கலாம். அரசியல்ல வந்து இதை சகஜம் கூட வச்சுக்கலாம். ஆனா அதுக்கான வழிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களா இல்ல அப்படின்னாக்க அதுதான் இல்லை. அதாவது கூட்டம் நடத்தணும், அந்த கூட்டத்தை வந்து அதிகமா காட்டணுங்கிற விஷயத்துல மட்டும்தான் அவங்களோட கவனம் இருந்துச்சே தவிர அந்த கூட்டத்துல வந்து யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம சரியான முறையில் அந்த கூட்டம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட விஜய்க்கோ விஜய் தரப்புக்கோ யாருக்குமே கிடையாது. முதல் வந்து காவல்துறையில அனுமதி கேட்கறாங்க. அந்த அனுமதி கேட்கறதுல அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 10,000 பேர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 10,000 பேர் அப்படிங்கிறத ஒரு பொய்யான தகவலை அவங்களுக்கு கொடுத்து அனுமதி கேட்டிருக்காங்க. எப்படின்னா கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டி அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. ஆனா 10,000 பேருக்கு மேல உண்மையா வந்து 20,000 25,000 பேர் 30,000 பேர்னு சொல்லியிருந்தாக்க இவங்க குறிப்பிட்ட இடத்துலயே இந்த கூட நடத்த அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது லைட் ஹவுஸ், இந்த உழவர் சந்தை, இந்த இடத்துல அவங்க கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உண்மையான ஒரு கூட்டத்தை எவ்வளவு நம்ம எதிர்பார்க்கிறோம், எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறத சொன்னால் எந்த இடத்துல இந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சு மறைச்சி பொய்யான தகவல் கொடுத்துதான் இந்த 2 பிளேஸும் கேட்கறாங்க. இப்படி கேட்கும்போது என்ன பண்ணாங்கன்னாக்க டவுன்ல இருக்கிறது லைட் ஹவுஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா அமராவதி பாலம் இருக்கு, இந்த பாத்தீங்கன்னாக்க பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த இடத்துல போட்டா டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும், பப்ளிக்கு வந்து இடையூறா இருக்கும், ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அடுத்து அதை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க காவல்துறையில. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்க உழவர் சந்தை, அந்த உழவர் சந்தையில ஏன் வேணாம்னு சொன்னாங்கன்னு பார்த்தா அது குறுகலான பாதை. அதாவது இப்ப நடந்த இடத்த விட அது வந்து குறுகலான பாதை. அப்படி இருக்கும் பொழுது அந்த வெளிச்சாமிபுரத்துல இதுதான் வந்து சரியான இடம் அப்படிங்கிறத காவல்துறை முடிவு பண்ணி அந்த இடத்த வந்து ஒதுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் இந்த இடத்த அவங்க சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்ண ஓகே பண்ணிட்டாங்க, விஜய் தரப்புல வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஓகே பண்ணது மட்டும் இல்லாத அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டத்தை சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. கூட்டத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. அதுக்கான வேலைகளை மட்டும் தான் செஞ்சாங்களே தவிர அதற்கு சரியான கட்டமைப்பு, அங்க பாதுகாப்பு ஏற்பாடு, அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் சரி எதையுமே அவங்க செய்ய கொடுக்கல. அதை எதையுமே அவங்க கண்டுக்காம கூட்டத்தை சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை மட்டும் பார்த்தாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, நாமக்கல் மாவட்டத்துல வந்து 8:45 பேச வேண்டியவர் 8:45 தான் சென்னையிலே கிளம்புறாரு. இங்க 2 மணிக்கு மேலதான் நாமக்கலுக்கு வராரு. அந்த நாமக்கல்லையே ஒரு 40 பேர் பக்கம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது பெருசா இது நடக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா நாமக்கல் முடிச்சுட்டு நம்ம அடுத்த கூட்டம் கரூருக்கு வரும். இதுல வந்து காவல்துறையில 3 மணில இருந்து 10 மணி வரை பெர்மிஷன் வாங்க, 3 மணிக்கு வாங்கினவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னாக்க 12 மணிக்கு தலைவர் வராரு அப்படிங்கறதான் இங்க கரூர்ல வந்து அவங்க மீட்டிங்கான நேரம் உங்களுக்கு சொன்னது, வெளிப்படுத்தினது, பப்ளிசிட்டி பண்ணது அந்த நேரம் 12 மணி. அந்த 12 மணிக்கு நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க 12 மணிக்குன்னு சொன்னாதான் அவங்க வந்து கூட்டம் கிரௌட் வந்து அதிகமா வரும் அப்படிங்கிற நோக்கத்தினால இவங்க வந்து
பப்ளிக் வந்து கட்சிக்காரங்களுக்கு வந்து அதுவும் ஒரு பொய்யான தகவல் தான் விட்டுருவாங்க. 12 மணிங்கிறது 12 மணிக்கு அவங்க நடத்துறதுக்கான ஐடியாக்கள் இல்லை. ஆனா 12 மணின்னு சொன்னாதான் கூட்டம் வரும், கூட்டத்தை பெருசா காட்டணும் அப்படிங்கிறத அது ஒரு பொய்யான தகவல் வந்து கட்சிக்காரங்க மத்தியில அதை வந்து நம்ம பொதுச்செயலாளர் புஷ் ஆனதை சொல்லி பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த. அப்ப அந்த 12 மணின்னு சொன்னதுனால 10:45 இருந்து எங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு, கிரௌட் அதிகமாயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் காவல்துறை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அந்த பகுதியில வந்து இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் நிறைய இருக்கிறதுனால பல கம்பெனிகள் பாத்தீங்கன்னாக்க மதியத்துக்கு மேல லீவ் விட்டுறாங்க. இந்த விஜய் வரதை முன்னிட்டு இவங்க லீவ் விட்டுறாங்க. அது வந்து இவங்க வந்து கட்சியில சொல்லி அவங்க விட்டாங்களா இல்ல எப்படி விட்டாங்கிறது வந்து அது காவல்துறை அதிகாரி தான் அந்த விசாரணை நேரத்தினால அது உண்மை வெளியே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனிக்கிழமைங்கிறனால காலாண்டு லீவு பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் லீவு அப்படிங்கிறனால கிரௌடு வந்து அங்க அது அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த இடத்துல பண்றாங்க. அதே மாதிரி கிரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10 மணில இருந்து பாத்தீங்கன்னாக்க படிப்படியா 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அதிகமாயிட்டு வருது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க விஜயோட ரசிகர்கள், தொண்டர்களாக சொல்லப்படுற ரசிகர்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நடவடிக்கை பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் விஜய் வந்து அரசியல் பிரவேசத்துக்கு வந்ததுல இருந்து இதுநாள் வரைக்கும் நடந்த எந்த ஒரு மாநாடா இருக்கட்டும், எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஒழுக்கமா கட்டுப்பாடா இருந்தாங்கன்னாக்கா அது 100% இல்லை அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். அதாவது திருச்சியில ஏர்போர்ட்ல போய் சூர்யாவிலிருந்து சரி, அவங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் 441 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லைங்கிறதும் சரி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அந்த மாநாட்டில் 2-3 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி மதுரையில வந்து மாநாட்டுக்கு வந்து சரியான வந்து வசதிகள் வந்து சேர் கொடுக்கறதுக்கு கூட எல்லாம் யாரும் மலைச்சாங்க, அதனால கேரளால இருந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவங்களோட அசம்பாவிதம் பண்ணக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாம மின்கம்பத்துல ஏறுறது, மரத்துல ஏறுறது, பில்டிங்ல ஏறுறது, அந்த பிளக்ஸ் பேனர்ல ஏறுறதுன்னு ஒரு தரங்கட்டத்தனமா தான் அந்த ரசிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி விஜயோட கேரக்டரும் பாத்தீங்கன்னாக்க தன்னை பாதுகாக்கிற அளவுக்கு தொண்டர்கள் மேலுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவன். எப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வெளிப்படையாவே தெரியும். அந்த முதல் மாநாட்டுக்கு ஒரு 2-3 பேர் 4 பேர் இறந்தாங்க. 2வது மாநாட்டில் ஒரு 6 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி அங்க கம்ப சரிஞ்சு விழுந்தது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரங்கல் செய்தியும் அவர் உடனே வெளியிடல, அவருக்கு ஆறுதலும் சொல்லல, அந்த விஷயத்தை அவர் கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு பண்ணா அவர் ரேம்பாக் போகும்போது தொண்டர்கள் வந்து மேல வரக்கூடாதுன்றதை கிரீஸ் தடை வச்சிருந்தாங்க. அந்த கிரீஸ் தடவை அவங்க மீறி ஒரு சிலர் மேல வரும், அதுல ஒருத்தனை தூக்கி கீழே போடுறாங்க. அப்ப அந்த விஜய் அவங்க கண்டிஷன் பண்ணி தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாக்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் அவர் காட்டினாரே தவிர அவரை கண்டுக்கலாம். அடுத்த 2 பேர்த்த தூக்கி போறான், தொடர்ந்து ஒரு 3 பேர்த்த தூக்கி போடுறான். யாருனாக்க துபாயில இருந்து கொண்டு வந்த பவுன்சர். அப்ப அவருக்கு தேவையான விஷயத்த இங்க மத்திய அரசு கொடுத்திருக்க பாதுகாப்போட தனிப்பட்ட முறை துபாயில இருந்து தான் கொண்டு வந்து பவுன்சரை வச்சு யாரா தூக்கி போறாருன்னா இவர் 250 கோடி சம்பளம் வராது பார்த்தீங்களா ஒரு படத்துக்கு. அதுக்கு 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 2000 ரூபா கொடுத்து போய் பணம் பார்த்தானே அந்த ரசிகர், அந்த தொண்டனா மாறினா அவனால அப்படி தூக்கி போடுறாங்க. அப்படிங்கும்போது எந்த விதத்திலையும் தொண்டர்கள் மேலையும் ரசிகர்கள் மேலையும் அவருக்கு வந்து அந்த அக்கறை இல்லைங்கிற விஷயம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒண்ணு. அதுக்கடுத்து அந்த தொண்டர்களான சொல்லப்படும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னாலும் சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கரூர் கூட்டத்துல அவன் 12 மணி அறிவிச்சாக்க இவன் எந்த மணிக்கு வருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவன் காலையில 10:45 வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியாக அந்த இடத்துல கூட்டம் வந்து ஒழுவா வந்து 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் சரியான கூட்டம் வந்துருச்சு. போதுமான அளவுக்கு அங்க கூட்டம் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க அந்த கம்பெனி லீவ் விட்டதுனால அதுல ஒரு கூட்டமும் வருது. அடுத்து விஜய் என்ன பண்றாருன்னா நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து வரும்போது அங்க இருந்தே ஒரு கூட்டம் கொண்டு வராங்க. அங்க இருந்தே ஒரு கூட்டத்தை. அது மட்டும் இல்லாம அவங்க நாமக்கலுக்கு வந்து சேரும் பொழுது ஹைவே ரோட்டுக்கு வரும்போது மணி 5 மணி ஆயிடுது. அந்த 5 மணிக்கு பின்னால பாத்தீங்கன்னா 5 மணில இருந்து அந்த உள்ள வரும்போது கிரௌடு வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு விஜயை பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க. அந்த மக்கள் 2 பக்கம் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த இடத்துல விஜய் என்ன செஞ்சிருக்கணும், அத எல்லாத்துக்கும் ஒரு கை காட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து பாக்குறதுக்கு தான் வராங்க, ஒரு நடிகரை பார்த்துட்டு வராங்களே தவிர அவர் வந்து பெரிய புரட்சிகரமான பேச்சாளர், அவர் வந்து பேசினாங்கன்னா அவ்வளோ பேச்சு ஆர்வம் நாம கேட்கறதுக்காகலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் பேசுற இந்த அளவுக்கு பேசணும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஒரு சினிமா நடிகருக்கு மேல இருக்கிற ஒரு மோகத்துல எல்லாம் பார்க்கத்தான் போறாங்க. அந்த இடத்துல ஒரு சட்டரை திறந்து விட்டு ஒரு கையை காட்டி இருந்தாருனாக்க இவ்வளவு கூட்டம் வந்து இந்த சம்பவம் நடக்காததுக்கு ஒரு முக்கிய ஒரு இதா நடந்தது.
அப்ப என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்க கரெக்டா அந்த கூட்டம் இருக்கிறத கரெக்டா லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க வண்டியில. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தாக்க சட்டரை இறக்கி விட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இங்க நம்மளை பார்த்துட்டாக்க நம்ம அந்த பிளேஸ்க்கு வரமாட்டாங்க, அப்ப அந்த கூட்டத்தை வந்து நம்ம காட்ட முடியாது, அப்ப அந்த கூட்டத்தை அப்படியே அதை கொண்டு போனால்தான் இந்த கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு சட்டரை இறக்கிட்டு வர்றது. அந்த கூட்டம் வந்து அப்படியே அங்கிருந்து வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 5 மணி 4 மணிக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு வரவங்க அவங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க விஜய் பார்க்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு காலை நேரத்துல இருந்திருக்காது. ஆனா இன்னும் விஜய் வரல அப்படிங்கிறதுனால சரி இதுக்கு மேல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த முடிவுல பல பேர் அதுக்கு மேல ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வேடிக்கை பார்க்கற கூட்டம், விஜய் மூஞ்ச பார்க்கறதுக்கான கூட்டமும் வருது. இந்த கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பிளேஸுக்கு வரும்போது அங்கிருந்து வர கூட்டம் இந்த கூட்டம் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு கூட்டம் ரொம்ப நெருச்சிட்டு இருக்குது வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க அந்த ஒரு 50 மீட்டருக்கு முன்னால வரும்போது என்ன பண்றாங்க, காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி சொல்றாங்க வேணாம் உள்ள போக வேணாம், நெருக்கடியா இருக்குது, கூட்டம் அதிகமா இருக்குது, இங்கே நின்று பேசிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முடியாதுன்னு சொல்றாரு யாரு, தலைவர் விஜய் சொல்றாரு. அப்ப அங்க கிரௌட் அதிகமா இருக்கு, அசம்பாவிதம் நடக்கும், முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறாங்க. ஆனா அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. சரி, அங்க போகும்போது பார்த்தோம்னாக்க உள்ள போன உடனே அந்த கூட்ட நெரிச்சல்ல வண்டி போன உடனே 2 பக்கம் செதறி போறாங்க மக்கள். அதாவது போக முடியாத அளவுக்கு அவங்க அதாவது போய் ஆகணும், ஆனா போக முடியாத நெருக்கடி உண்டாவது, தள்ளுமுடி ஏற்படுது. அதை நிக்க முடியாம என்ன பண்ணாங்க அந்த தொண்டர்கள்லாம் மேல போய் மரத்துல நிக்கிறவன் கம்பத்துல நிக்கிறவன் அவன் ஆல்ரெடி அங்க மேல இருக்கிறவன் கூரை மேல இருக்கிறவன் இருக்கான். ஆனா உள்ள போய் கூரை பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போறான். இந்தாண்ட பார்த்தா ஜெனரேட்டர் உள்ள போறான். உள்ள போய் அங்க பீஸ் போயிருக்கிற ஒயரை வந்து அதை கட் பண்ணி விடுறாங்க, அல்லது அதே கட் ஆகுதோ அந்த ஆஃப் ஆயிடுச்சு. இந்த நிலையை வந்து ரொம்ப வந்து இயக்கமான சூழ்நிலை, ரொம்ப பதட்டமான சூழ்நிலை உருவாயிடுச்சு வச்சுங்களா. அப்படி ஒரு சூழ்நிலை அங்க வந்து உருவாயிடுச்சு. அந்த 50 கிலோமீட்டர் 50 மீட்டருக்கு அந்தாண்டே நின்று இருந்தாக்க இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இங்க வந்திருக்குது. அதுக்கு பின்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த கூட்டம் வந்து நெரிசல் அதிகமாகி ஒரு சிலர் காலையில இருந்து இங்க இருக்காங்க, தண்ணி குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம காலையில 10 மணி 10:45 இருந்து இருக்கிறோம் கூட்டத்தினால வந்து அந்த இடத்துல விட்டு நகராம அங்கேயே இருந்தாங்க. பல பேர் வெளியே போக முடியாம இருந்தாங்க. ஒரு சிலர் அங்க இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம காலையில இருந்து இங்க இருக்கோம், நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சரியா பார்க்க முடியுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு சிலர் வெளியே போக முடியாம இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கலைச்சி போயிருக்காங்க, ரொம்ப டயர்னஸா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியே வர கூட்டம், வேலையை முடிச்சுட்டு வர கூட்டம், விஜய் கூட வர கூட்டம் எல்லாம் ஒரு நெருக்கடி பண்ணும் பொழுது பல பேர் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த கீழே விழுந்தோ அந்த ரசிகர்கள் அதை பார்க்க வேடிக்கை பார்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னா மேலே ஏறி மிதிச்சுட்டே போறாங்க. அவ்வளவு க்ரௌடு. அப்படி இருக்கும்போது அங்க ஜெனரேட்டர் ரூம்ல உள்ள போய் அங்க தள்ளுமுறை ஏற்பட்டு அங்க கூரை பிழிஞ்சு விழுந்து அங்க வந்து வயிறு கட்டாயிருது. இந்த சம்பவத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுகும் போது ஆம்புலன்ஸ் கவர் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி இங்க வந்து உள்ள வராங்க, எதுக்கு வரீங்கன்னு சொல்லி அவனை ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கி கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க. அது உள்ள விடல. இவங்க வெளியே சொல்றது பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கட் பண்ணாங்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். மின்சாரம் வந்து ஆல்ரெடி இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அந்த மேல இருக்கிறவங்க கிரௌடெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு திரும்ப போட்டுட்டாங்க. அவங்க கொடுத்து சொல்லியிருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த மின்சாரத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி. அதான் முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மின்சாரம் தடைப்படலைங்கிற ஒரு விஷயம் அதான் உண்மை. 2வது ஜெனரேட்டர் கூட்டம் போய் முடியாத அங்க போனதுனால அந்த ஜெனரேட்டரோட கனெக்ட்ல இருந்த லைட் வெளிச்சம் போது கட் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா முள்வேலி இருக்குது. அந்த முள்வேலியில போய் என்ன பண்றாங்கன்னா தவிர்க்க முடியாத திருச்சி ஓடும் போது அதுல நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டு அந்த டிச்சில விழுந்திருக்கான். அதுல பல பேருக்கு காயம் வந்திருக்குது. மரத்துல வந்து கூட்ட நெரிசல தாங்க மரத்துல அதிகமா ஏறால மரம் உடனே கீழே விழுந்திருக்கு. அந்த கூரையில இருந்தா கூரையோட கீழே விழுந்திருக்கான். இவ்வளவு அசம்பாவிதம். இந்த விஜய் வந்து இந்த கூட்ட நெரிசலான பின்னால அவ்வளவு பெரிய வண்டி உள்ள வருது. அந்த நெரிசல்ல அந்த கிரௌட் அதிகமா வரதுனால இவ்வளவு சம்பவம் இது நடக்குது. ஆனா வெளியே என்ன விஜய் தரப்ப சொல்றாங்கன்னாக்க ஆம்புலன்ஸ் வந்ததுனாலதான் கூட்டம் இந்த அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறாங்க. லைட்டை கட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நடந்ததுன்னு கூட அப்பட்டமான பொய். அதாவது இந்த கூட்டத்தை காட்டணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தனால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு அங்க வரல. அதை பத்தி அவன் சிந்திக்கவே இல்லை. அவனா விஜய் வந்து அதை சிந்திக்க மாட்டான். ஒரு பக்கா சூழ்நிலை பத்தி நமக்கு தெரியும். அந்த தொண்டர்களும் பாத்தீங்கன்னாக்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது எல்லாத்தோட முக்கியம் பெரிய ஐயக்கியத்தனம் இது. ஏன்னா காவல்துறை வந்து முதல் நாள் நடந்த 2 நாளைக்கு முன்னாள் நடந்த அதிமுக கூட்டத்துக்கு
137 பேர் போட்டிருக்காங்க. ஆனா விஜய் கூட்டத்துக்கு 10,000 பேருக்கு அவங்க கால்குலேட் பண்ணி 500 பேர்த்த போட்டிருக்காங்க. 500 காவல்துறை. அந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்னா அவன் கட்டுப்பாடா இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். ஒரு கூட்டத்திலையும் பாக்குறோம் அந்த புஷியானவங்களோட கத்தல் சத்தம் இல்லாத கூட்டமே இல்லை. எல்லாரையும் கட்டுவாங்க. ஏன் சேர தூக்குற, ஏன் சேரவீங்க, மரத்து மேலே ஏறுறீங்க, கம்பத்து மேலே ஏற, லைட் மேலே ஏற, அங்க ஏறாத மாடு வாழ்ந்த கத்துற நாலு கத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கும்போது யாருக்கும் கட்டுப்படாதான் தலைவனும் போய் அதுக்கு தொண்டன் சினிமா பைத்தியங்கள்லாம் யாருக்கும் கட்டுப்படாம தற்குறித்தனமா நடக்கிறது வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான். அப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இருக்கு எல்லாமே தவறு. இவங்க போன்ற நோக்கம் இந்த தொண்டர்களுக்கு தவறான தகவலை கொடுத்து 12 மணிக்கு வாங்க 12 மணிக்கு வராருன்னு தகவல் கொடுக்கறது, அங்க 3 மணிக்கு வந்து அங்க பர்மிஷன் கேட்கறது, 10,000 வரணும் பொய்யான தகவல் கொடுக்கறது, இது ஒன்னும் தான் பண்ணி கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்கு செஞ்ச ஒரு பிளானிங்ல பாதுகாக்கணும்ன்ற பிளானிங் அந்த அசம்பாவிதம் நடக்குற சிந்தனை அவனுக்கு இல்லைங்கிற விஷயம். அதனாலதான் இந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டங்கிறது தான் உண்மை. ஆனா அவங்க சொல்ற காரணம் எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ஆம்புலன்ஸ் விஷயம் அவங்க ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே விழுந்தா அதுக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறான். அதை தூக்க ஆம்புலன்ஸ் வந்தது இவன் உள்ள அதனாலதான் பிரச்சனைங்கிறான். அந்த ஆம்புலன்ஸ் அவன் தடுத்ததுனால அவன்கிட்ட போலீஸ் தடியடி நடத்துறாங்க. அவன் வந்து அதனாலதான் வந்து போலீஸ் தடி எடுத்தனாலதான் வன்முறை உருவாச்சுங்கிறான். அது போய் இவன் உள்ள போய் விழுகிறான் அந்த ஜெனரேட்டர் ரூம்ல. அது மேல்கூரை விழுகுது. இதை உடைச்சிட்டு உள்ள போறான். அதனால அங்க இதை கட்டாகுது, கனெக்ஷன் கட்டாகுது. வேலியில முழு வேலியில தாண்டி போறான். இந்த கீழே வந்து மயங்கி ஒருத்தர் விழுந்து அவங்க மேல ஏறி போனா கீழே இருக்கவங்க கத்தி என்ன பண்ணா விஜயோட கவனத்தை திசை திருப்போனா இவ்வளவு நீ மேல நின்று பேசிட்டு இருக்க, கீழே நடக்கிறது காலுக்கு அடியில கிடக்கிறவங்க மிதிப்பட்டு கிடக்கிறவங்க தெரியலங்கிறதுக்கா இங்க இருக்கிறவங்க வந்து பார்ல வீசுறான், வெறுப்பை வீசுறான். ஆனா என்ன சொல்றான், இது எதிர்கட்சியோட இது. அதாவது நம்ம எதிர்கட்சிகள் திமுக ஆளுங்கட்சியோட இது பிளானிங் அவங்க தான் செஞ்சாங்க. அதாவது ஆளுங்கட்சி வந்து ரொம்ப டீசல் நல்லவங்க அவங்க எல்லாம் கரெக்டா செஞ்சாங்கிறத நம்ம அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தவறு எங்க நடந்தா முழுக்க எல்லா தவறையும் செஞ்சது தாவேக்கிணறு தான் செஞ்சாங்க. அவன் தொண்டர்ல இருந்து அவன் தலைவன் வந்து எல்லாமே தற்கூட்டித்தனமா செஞ்சுட்டு நீ பண்ண எல்லா இயக்கத்தனத்தையும் இதுக்கு திமுக தான் காரணம் ஒரே ஒரு வரியில நீ பண்ண இயக்கத்தனத்தெல்லாம் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. இது மட்டும் தான் பெரிய ஆதங்கத்தை கொடுக்குது. ஏன்னா இவன் இந்த மாதிரி நிரூபிக்கிறதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் திமுக மேல தப்பு இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல கிடையாது. திமுக மேல ஒரே ஒரு வார்த்தை அவங்கதான் காரணம் பழியை போட்டுட்டு இவன் செஞ்ச அயோக்கியத்தனம், முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனத்தை எல்லாமே மூடி மறைச்சு இவன் தப்பிக்க பாறான் பாரியா. இதுதான் நம்மளால ஜீர்ணிக்க முடியல. அதுக்காக தான் நம்ம அதை பத்தி நம்ம பேசுறோம். இவன் கூட்டம் நடந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இவங்க தொண்டர்கள் அக்கறை இருக்கிற மாதிரி அல்லது இவங்க பாதுகாப்பு ஏற்பட சரியா செய்யற மாதிரி தேவை அடிப்படை செய்யற மாதிரி எந்த நிகழ்ச்சியும் பண்ணதில்லை. ஆனா கூட்டத்தை சேர்க்கணும் மட்டும் நினைச்சு இந்த மாதிரி குறுக்கு வழியில என்னைக்கு தவறா சொல்றது, உண்மையான தவறு சொன்னாங்க தகவலை சொன்னாங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அவன் பிளான் பண்ணி சொல்றது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் தற்கொலைத்தனமோ முட்டாள்தனமோ பிளான் பண்ணி வேலையை செஞ்சுட்டு பழி ஒரே வார்த்தையில திமுக தான் காரணம், காவல்துறை தான் காரணம். காவல்துறை சொன்னா கேட்கறான் தொண்டை இருக்கானா, நீயே உள்ள போகாத 50 மீட்டர் வெளியே நின்று இங்கேயே பேசுன்னு சொன்னா அதை மீறி போற தலைவன் உள்ள போய் இந்த கூட்டத்துக்கு போற. அதனால அந்த சேதாரம் ஏற்படுது. காரணம் நீதான் காவல்துறை மேல பழிய போடுற. பல வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது காவல்துறை போய் மிரட்டுவான், இறங்குவான், வாக்குவாதம் பண்ணா திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது கட்டுப்படுற தொண்டர்கள் இருக்கிறாங்களா? கட்டுப்படுவானா? கேட்பானா? துணை ராணுவமே வந்தாலும் சரி அவன் கட்டுப்பட மாட்டான். நீ எங்க கூட்டம் நடத்தாலும் சரி அசம்பாவிதம் நடக்கும். அதாவது கிரௌட் இருக்கிற இடத்துல தனிப்பட்ட இடத்துல போட்டாங்க அவன் சேர உழைப்பான். அது விமான நிலையத்தை போனா அங்க அசம்பாவிதம் பண்ணான். மக்கள் மத்தியில செஞ்சா மக்கள் உயிர் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அந்த கூட்டமே தற்கொலை கூட்டம். அதாவது எந்த ஒரு தலைவனும் ஒரு கூட்டம் போடுறானாக்க அதுக்கான கட்டமைப்பு எல்லாமே சரியா யோசித்து சரியா செஞ்சுதான் பண்ணுவாங்க. அப்பதான் அது நீடிக்கும் நிலைக்கும். ஆனா குறுக்கு வழியில சினிமால எப்படி வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவன் 250 கோடி 300 கோடி வாங்குறாரு, 500 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க, 1000 கோடி எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப் கொண்டு இவரு ஒரு பெரிய ஒரு மாசுதான ஹீரோவா காட்டணும்ன்றோ குறுக்கு வழியில அவங்க காட்டுற பில்டப் பண்றாங்களா. அதே பில்டப் அரசியல் நான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அதுக்கான தகுதிகளே எதுவும் இல்லாத அதுக்கான வேலைகளை எதுவுமே செய்யாம காட்டணும்னு ஒரு நினைச்ச ஒரு அற்பத்தனமான புத்தி, அறிவு கட்ட முட்டாள்தனமான புத்தியாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. இது வந்து பேராபத்து கண்டிப்பா ஒண்ணும் இல்லை. இவரோட விஜய் வந்து இந்த ஒரு வந்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்படிங்கும் போது இன்னைக்கு அதிமுகவும் சரி பிஜேபி ஒரு சில அரசியல் கட்சிக்கு அரசியலா மாத்துறாங்க அப்படின்னா விஜயை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான அவசியங்கள் இருக்குது. ஏன் இருக்குதுனாக்க அவங்கள கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க, வராம இருந்தாரு. அப்படிங்கும்போது இந்த காரணம் காட்டி அவங்க கூப்பிடலாம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜயை வந்து
அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுயநலவாதிகளால தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போய் ஒரு 10 எம்எல்ஏவோ அது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு வந்துட்டானாங்க, கண்டிப்பா அந்த தலைவனால நாட்டுக்கு ஆபத்து வரும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதே மாதிரி அவனோட தொண்டர்களாலும், மரத்துக்கு மரம் குரங்கு மரம் தாவர தொண்டர்களாலும் நமக்கு இடைஞ்சல் தான், பாதிப்பு தான். இப்ப அவனை ஃபாலோ பண்ற தொண்டர்கள் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்குங்கிற தவிர தளபதி அவன் என்னமே தெரியும். அடிப்படையான அரசியல் அறிவு இல்லாதவன் தான் விஜய் பின்னால போகும். ஏன்னா அரசியல் அறிவு இருந்தாலும் விஜய்க்கு தகுதியான தலைவராங்கிறத யோசித்து அவன் விஜய் பின்னால போக மாட்டான். அந்த அடிப்படையே அரசியல் என்னன்னு தெரியாதவன், இன்னைக்கு தொண்டர்களுக்கு மதிக்காதவன், தொண்டர்களுக்கான எதுவுமே வாயில பேசுற அளவுக்கு செயலில் இருக்காதவன் அப்படின்னு தெரிஞ்சும், ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சும் தெரியாதனமா அவன் போய் தலைவரை தூக்கி தலையில வச்சு விஜய் கொண்டாடுறானா, அந்த அறிவு அவனுக்கு இல்ல. ஒரு பொம்பளை சொல்லுது விஜய் ரொம்ப அழகா இருக்காரு, நான் அத்தனை வருஷமா லவ் பண்றாங்க. அப்ப அந்த பொம்பளையோட மனநிலை எப்படி இருக்கும்? அவன் நாளைக்கு ஒரு அந்த மாதிரி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் உருவாங்க, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வந்தாங்க, எந்த மாதிரி அவங்களோட நடவடிக்கை இருக்கும்? இவன் இவ்வளவு அராஜகம் பண்றவன், போராட்டமெல்லாம் அராஜகம் பண்றவன், மரத்துக்கு மரம் தான் அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா மிகப்பெரிய ஒரு பேராபத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியான மாநிலம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டங்கள்லாம் வந்தாக்க மக்களுக்கு பேராபத்து. அதாவது இந்த விஜயோட செயல்பாடுகளை ஒரு கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே அரசியல்ல விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீடித்து நிலைக்க மாட்டான்னு அனைவருக்கும் தெரியும். நம்மளோட பழைய வீடியோல பாத்தீங்கன்னா அது விஜய் கண்டிப்பா நிலைக்க மாட்டான், அவனால ஒண்ணும் முடியாது, அவனால எதுவுமே செயல்பட முடியாதுங்கிறத நம்ம போட்டு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ரசிகர்களுக்கு அது தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கு காரணமே ஹெட்வெயிட் பிடிச்ச சுயநலவாதி தற்கொலை விஜய் தான் முதல் காரணம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க அவன் அறிவு கட்ட அறிவில்லாத சினிமா பைத்தியம் முடித்த தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அரசு நடவடிக்கை தவறான தகவலை பரப்பினாக்க அவன் இவ்வளவு தூரம் இவ்வளவு உயிர் சேதம் ஆயும் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான். அவனுக்கு என்ன அவனே தப்பிச்சு ஓடுறான். இவ்வளவு பெரிய உயிர் சேதம் நடந்த பின்னால உங்க கூட நான் இருப்பேன், நான் உங்களுக்கு அண்ணனா இருப்பேன், உங்க பிள்ளைங்களுக்கு தாய்மாமனா இருக்கணும்னு சொல்ற விஜய் இன்னைக்கு இவ்வளவு பேர் எல்லாம் இழப்பு இருந்திருக்காங்க, இத்தனை குழந்தைகள் இருந்திருக்காங்க, இத்தனை பெண்கள் இருந்திருக்காங்க போது இவன் எங்க இருக்கணும்? இந்த விஜய் சார் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணுமா? இங்க இருக்க வேண்டாம். இங்க ஒரு திருச்சியில போயிருக்கலாம், அல்லது வேற எங்க பக்கத்துல சேலத்தை போயிருக்கலாம், அங்க என்ன நடக்குதுங்கிறத கேட்கலாம், நான் வரணும் பார்க்க வரணும், அது கிரௌடு அதிகமா இருக்கான்னு கேட்டு வரலாம், அல்லது அங்க இருந்து பண்ணலாம். நேர கிளம்பி போய் வீட்டுல போய் ஒரு கதவை சதிச்சு ஒழுங்கா இனி ஒரு தலைவனா? இந்த மாதிரி தலைவனை நம்பி இந்த மாதிரி ஒரு தற்கொலை கிட்டும் நடப்பதனால இவங்க இப்படி இருக்கிறதுனால யாருக்கு ஆபத்து? மாநாடு போட்டு நடத்தினா உன்னோட முடிஞ்சு போயிடும். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு இவங்களால பாதிப்பு வருமா வராதா? அப்படி இருக்கும்போது இவனுக்கு இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு சரியான தலைவனுக்கு உண்டான தகுதிகள் என்னங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும், உன்னோட ரசிகனத்தோட எல்லாத்துக்குமே தெரியும், தொண்டர்களை படிக்கிற நாட்டு மக்களுக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சும் இன்னைக்கு ஆசாட்டா நீ பண்ணின ஐயக்கத்தனத்தெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக ஒரே வார்த்தையில திமுக காரணம் காவல்துறைக்கு தான் காரணம். காவல்துறையில துணை ராணுவமே வந்தாலும் உன்னோட தொண்டர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. நீ அவன் மேல கையை வச்சா என் தொண்டர்கள் அடிக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற ஒரு பில்டப் நீ உருவாக்கி உன்னை நீ அதாவது எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் சரி அப்படியே அடுத்தவங்க மேல போட்டுட்டு இவனை தன்னை வீழ்த்துக்கிற வேலையை செய்யக்கூடியதான் அந்த விஜய். அப்படி இருக்கும்பொழுது இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணமானவர் நடிகர் விஜயும் அவருடைய ரசிகர்கள் தான் முக்கிய காரணம். அறிவில்லாத ரசிகர்கள் குறுக்குவழியில் தான் பெரிய மகான் என்ற காரணம் பெரிய ஆளா வரணும் நம்ம அப்படின்னு அரசியலுக்கு வந்த பின்னாலே அதிகாரத்துல போய் அதிகாரி பிடித்த இந்த விஜயனாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. இதுல ஆளுங்கட்சி திமுக ஒரு நல்ல கட்சி, நேதான கட்சி, இந்த சம்பவம் செய்ய மாட்டாங்க, நம்ம உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி அவங்களுக்கு கிடையாதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா திமுகவோட 100 மடங்கு ஐயக்கத்தனம் பண்ணிட்டு காரணத்தை அப்படி தூக்கி போட்டு நீ தப்பிக்க பாக்குற பத்தி அதுதான் நம்மளால ஜெயிக்க முடியல. காவல்துறை அவங்களோட கடமையை சரியா செய்தும் நீ அதை பழி போடுறங்கிறத இன்னொரு விஷயம். மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்க காலத்துல அங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு, வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் முட்டாளாத்தையும் அவன் தான் அப்படின்னு காரணம்னு போட்டா இதை மிகப்பெரிய ஆபத்தானவன் இந்த விஜயோட ரசிகர்கள். இவங்க 2 பேரும் தான் அந்த காரணம். இனி வருங்காலங்களில் தயவு செய்து இந்த மாதிரி கூட்டத்தை நம்பி குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க, வேடிக்கை பார்க்கணும்னு போகாதீங்க. ஏன்னா அதுக்கான தகுதியே இல்லாதான் அந்த அளவு அவனுக்கு நமக்கு இருக்கிற எதுவுமே அவனுக்கு இல்ல. ஒரு மனிதாபிமான ஃபேமிலியில ஒரு அப்பா அம்மாவை எந்த இடத்துல வச்சிருக்கான், தன்னோட பிள்ளைகளை எந்த இடத்துல வச்சிருக்கான், அப்படியாப்பட்டவன் இந்த தொண்டர்களை எப்படி தூக்கி போனா இவன் எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பா இருப்பான்? அங்க இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பா இருக்க முடியல, பாதுகாப்பு இல்லைங்கும் போது இவன் ஒரு தலைவராகி ஒரு ஆளுங்கட்சியாகி வந்துட்டானாங்க, இவனால என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இன்னைக்கு தற்கொலைத்தனமா அந்த ரசிகர்களும் அந்த பிள்ளைங்களும்
படிச்ச பிள்ளைங்களும் இவங்க வந்து அவன் விஜய் பெரிய மகான மிகப்பெரிய தலைவரா கொண்டாடுறதுனால நாட்டுக்கே ஆபத்து தான். ஆனா தயவு செய்து அந்த ரசிகர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்க, முதல்ல யோசிங்க, அவரால் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையே, அவர் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? நம்மளை பத்தி சிந்திக்கிறது இல்லையா? அங்கிருந்து கரூர்ல இருந்து நாமக்கல்ல இருந்து வரும்போது பைக் வந்து 2 பேர் மோதுறான் பஸ் முன்னாலேயே. அவன் கண்டுக்கவே இல்லை, கீழே விழுகிறான், அவன் பாட்டுல போயிட்டு இருக்கான், அவன் கண்டுக்கவே மாட்டார் விஜய். அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காக நீங்க வந்து சாகிறது இல்லாம, நீங்க போய் பாதிக்கப்படுறது இல்லாம, பொதுமக்களை வந்து ஒரு உயிர் சேதாங்கிற அளவுக்கு நடக்காதீங்க அப்படிங்கறத உங்களோட வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து, ஏன்னா பிரச்சார